ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போவோம்னா தனி வெட்டியை பற்றி பார்க்க போவோம். ஓகேவா? தனி வெட்டியில் ஒரு சில மாடல்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். தனி வெட்டியை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் வந்து தனி வெட்டினா என்ன, கூட்டு வெட்டினா என்னங்களுக்கு வந்து மீனிங் தந்திருப்பேன். அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க 60,000 வந்து 10% வட்டிக்கு வந்து 2 வருஷத்துக்கு வந்து வாங்குவாங்க. அவங்க செலுத்த வேண்டிய தனி வட்டி வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து வட்டின்னு சொல்லிட்டாலே அது வந்து தனி வட்டி தான். கூட்டு வட்டினா அதை வந்து தனியாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து பேசிக் லெவல் சம்மு. இந்த மாதிரி சம் வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு வேளை கேட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கெயின் தான் சொல்லணும். ஓகேவா? இதே சம்மோட இதை வந்து கீழே இங்கிலீஷ்லேயும் தந்துருக்கேன். தமிழ் புரியாதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க இந்த சம்மை சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தட் வந்து பார்ப்போம். ஷார்ட்கட் மெத்தட் பார்த்தோம்னா, அந்த 60,000ங்கிற அசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அசலை வந்து நான் வந்து 100%ன்னு எடுத்துக்குவேன். இப்போ வந்து அந்த 100%லேருந்து தான் வந்து 10% வந்து வட்டியாக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து 10% எவ்வளோங்கிறத வந்து கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதை வந்து கொஸ்டின் மார்க்கை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போது இந்த 10%ங்க இந்த வட்டி வந்து ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா? ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து 10% வந்து வட்டி வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ வந்து நம்ம வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, சேம் அந்த 60,000 இதை வந்து நம்ம வந்து 100%க்கு வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த 10%க்கு வந்து எதை வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். ஓகேவா? இப்போ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இது வந்து 1 இயருக்கு தான். ஸோ நம்ம வந்து 2 இயருக்கு கண்டுபிடிக்கணும். 2 வருஷத்துக்கானே அங்கே வந்து வட்டி தந்துருக்காங்க. ஸோ இதை வந்து 2 இயருக்கு கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து 2ஆல் வந்து பெருக்கிக்க வேண்டியதான். 60,000 இஸ் ஈக்குவல் டு 100%. கீழே வந்து எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 10 பெருக்கல் 2. ஓகேவா? இந்த டைமுக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வந்துட்டு ஈக்குவல் பண்ணணும்னா வந்து எக்ஸோட வேல்யூ வந்து கிடைச்சோம். எக்ஸோட வேல்யூ கிடைச்சதுன்னா அதுதான் வந்து அதோட வட்டி. ஓகேவா? இப்போ வந்து ஈக்குவல் பண்ணி பார்ப்போம். 60,000 டிவைடட் பை இஸ் ஈக்குவல் டு 100. அதே மாதிரி வந்து எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 20. அந்த 10 வந்து இது பண்ணிக்குவோம். ஸோ அதை வந்து டிவைட் பண்ணி பார்ப்போம். அப்படியே நேருக்கு நேராகவே வந்து கீழே வந்து இது போட்டுக்கலாம். எக்ஸு இங்கே வந்து 100 டிவைடட் பை 20. ஓகேவா? 0 அடிச்சுக்கலாம். 10 அப்போ வந்து 5 வரும். ஸோ 5 இந்த சைடு வந்துருக்கு. எக்ஸை மட்டும் இந்தாண்ட வச்சுக்கிட்டு 60,000 அந்தாண்ட கொண்டுட்டு போனோம்னா வகுத்துட்டு இருக்கலாம், பெருக்கலாமாவும் பெருக்கிட்டு இருக்கோம், வகுத்தலாமாவும் இந்த வீடெலாம் தெரியும்ல. இதை யூஸ் பண்ணி அடித்து போடுவோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 12,000. இந்த ஆன்சர் வந்து வெயிட்டு தான். இதை வந்து நான் உங்களுக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வந்து இது பண்ணி காமிக்குவேன். ஒருவேளை மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த சம் மெயின்ஸுக்கு வந்தால் எப்படி கிளியர் பண்ணுறங்கிறதையும் காமிக்குவேன். ஓகேவா? மெயின்ஸுக்கு வந்து டேவிட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் போடணும். ஸ்டெப் மார்க்ஸ் வந்து ஒரு வேலை தந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பாதிப்பாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டேவிட் மெத்தடை யூஸ் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டேவிட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டிக்கும் வந்து ஷார்ட்கட்டில் ஏதாச்சும் போட்டு விட்டிங்கன்னா அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டா வந்து எழுதிப்போம். கிவன் டேட்டா வந்து பி வந்து எவ்வளோ தந்துருக்காங்க. பினா வந்து அசல் வந்து 60,000 வந்து தந்துருக்காங்க. அதே மாதிரி எண் வந்து 2 இயர்ஸ். ஓகேவா? ஆறு வந்து 10%. இங்கே வந்து பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம். இதை வந்து நீங்கள் எண்ணுன்னு எழுதிக்கலாம், இல்லை டீன்னு கூட எழுதிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். ஓகேவா? டூ ஃபைண்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க போனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகலாம். வட்டின்னு சொல்லியிருந்தாங்கனாவே நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து சொல்யூஷன் வந்து சேம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் வந்து சொல்யூஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? பினா என்ன, ஆர்னா என்ன, என்னன்னா என்னங்கிறத எழுதிக்கணும். அந்த 100 வந்து கீழே போட்டுக்க வேண்டியதான். பிங்கிறது வந்து 60,000 இன்ட்டு என்ன டூ ஆறு வந்து 10%. கீழே வந்து அந்த 100. இப்போ வந்து அடிச்சு போட வேணாம். 2 ஜோ மாதிரி 600 இன்ட்டு 20 அப்படின்னு வந்து இது பண்ணிக்க வேண்டியதான். அப்போ வந்து ஆன்சர் வந்து சேம் அதே தான் 12,000 ஆகும்.
அங்கே நம்ம பார்த்த ஆன்சரும் இங்கே நம்ம பார்த்த ஆன்சரும் ஒன்று தான். ஸோ வந்து ஷார்ட்கட் மெத்தட் வந்து கரெக்ட் அப்படிங்கிறத வந்து இது மூலிமா நான் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். கிவன் டேட்டா டூ ஃபைன் சொல்யூஷன்லாம் எழுதி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து நிறையா வந்து அவார்ட் பண்ணுவாங்க. அடுத்து செகண்ட் சம் வந்து பார்ப்போம். சேம் அதே தான். 68,000 வந்து ஒருத்தங்க வந்து 16.2/3% வட்டிக்கு வந்து வாங்குவாங்க. 9 மாதத்துக்கு வந்து வாங்குவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பெறக்கூடிய தனி வட்டியோட அளவு வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து வட்டியை காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம வந்து தனி வட்டின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இதே சம்ம வந்து இங்கிலீஷில் தந்திருக்கேன். இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிவன் டேட்டா எப்பயும் போல். இதுக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தட் வந்து எழுதுவது வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஏன்னா கலப்பு பின்னத்தை தான் தந்துருக்காங்க. ஸோ வந்து ஷார்ட்கட் மெத்தட் வேணாம். ஸோ பிங்கிறது வந்து 68,000. ஓகேவா? எண்ணுங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து 9 மந்த் வந்து தந்துருக்காங்க. இங்கே வந்து வருஷ கணக்கு தவிர மாதம் இது வந்து தந்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து எப்படி எழுதணும்னா 9/12ன்னு எழுதிக்கணும். 12ங்கிறது வந்து இங்கே வந்து டோட்டல் மந்த். ஓகேவா? 9ங்கிறது வந்து கிவன் மந்த். 12 டோட்டல் மந்த்தை வந்து கீழே எழுதிக்கணும். மேலே வந்து எத்தனை மாதம் தவாங்களோ அத்தனை மாதத்தை வந்து எழுதிக்கணும். இதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? இதிலே வந்து கால் வருடம், அரை வருடம், முக்கால் வருடம் தந்துருந்தாங்கன்னா, கால்னா 1/4, அரைனா 1/2, முக்கால்னா வந்து 3/4. இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கணும். இந்த இதை வந்து சுருக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து முக்கால் வருடம் வந்து வருது. ஸோ வந்து 3/4. அப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து 3/4ன்னு எழுதிக்கலாம் கிவனில். 6 வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். 6 வந்து பார்த்திங்கன்னா 16 2/3 வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது. கலப்பு பின்னத்தில் இருக்கிறத வந்து நம்ம வந்து தகா பின்னமாக வந்து மாற்றணும். கலப்பு பின்னம், தகா பின்னம் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா இதை பற்றியும் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து கலப்பு பின்னத்தை வந்து தகா பின்னமாக மாற்றணும். இதை வந்து எப்படி மாற்றுறதுங்கிறத வந்து பார்ப்போம். இப்போது இந்த 16 2/3 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 வந்து இந்த 16ஓட வந்து பெருக்கிக்கணும். ஓகேவா? பெருக்கிக்கிட்டு அதை வந்து 2ஓட வச்சு வந்து கூட்டிக்கணும். 16 3 48, 3 10 பரவாயில்ல, +2. ஓகேவா? அப்படிங்கும்போது 48 +2 அந்த டிவைடட் பை அந்த 3 வந்து அப்படியே போட்டுக்கணும். இப்போ வந்து ஆரோட வேல்யூ என்ன? 50 டிவைடட் பை 3. இதான் வந்து ஆரோட வேல்யூ. ஓகேவா? ஸோ வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கிவன் வந்து திருப்பி எழுதிக்கிறது வந்து நல்லது. இல்லாட்டினா கிவனை வந்து ரஃபாக விட்டுவிட்டு இதெல்லாம் சைடில் கண்டுபிடிச்சிட்டு கிவனில் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிறது வந்து நல்லது. இதை கண்டுபிடிக்கிறதும் கண்டிப்பாக வந்து மார்க் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து கரெக்டாக போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் மார்க்கில் வந்து பாதி மார்க்கையாவது வந்து அவார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? மெயின்ஸுக்கு வந்து நிறையா பேர் ரொம்ப ஹெவி காம்படிஷன் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து போடுவது வந்து எனக்கு கேட்டால் நல்லதுமே. ஓகேவா? ஸோ கிவன் வந்து எழுதிட்டோம். அடுத்து வந்து சொல்யூஷன் வந்து சேம் தான். சிம்பிள் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு P/100. இதுக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப இதாகிடும். ஸோ P/என்ன 68,000, N/என்ன 3/4, அதே மாதிரி R/என்ன 50/3, அதே மாதிரி அந்த 100 அதை வந்து 1/100ன்னு வந்து எழுதிக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த மேலே வந்து எதுவும் இல்லாத போது 1 இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு. ஸோ அடித்து போட்டோம்னா 2 25 வந்து வருது. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். அப்போ வந்து 680 பெருக்கல் 25 வந்து வருது. இதை கூட அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். 340. ஓகேவா? அப்போ வந்து 340 பெருக்கல் 25 வந்து வருது. இதை பெருக்கி போட்டோம்னா எவ்வளோ ஆன்சர் வருதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு இஸ் ஈக்குவல் டு, இதான் வந்து இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பெருக்கி போட்டோம்னா ஒரு ஆன்சர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. பெருக்கி போடுவோம். பெருக்கி போட்டோம்னா அந்த ஒரு ஜீரோவுக்கான ஒரு ஜீரோவை போட்டுக்கலாம். 25 பெருக்கல் 34 பெருக்கணும்னா வெயிட் ஒரு நிமிஷம் தனியாக போட்டு பெருக்கிருக்கலான்னு நினைக்கிறேன். இதை பெருக்கி பார்த்துப்போம். இந்த பெருக்கணும்னா 8,850 வருது. அப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து 8,500. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஷார்ட்கட் வந்து போட முடியாது. போட்டிங்கன்னா இந்த தகா பின்னம், அப்புறமேட்டு வந்து இந்த 3/4 வேல்யூ, இது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
உங்களுக்கு அப்படியே அடித்து போடுறதுக்கு ஈஸியாக வருங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஷார்ட்கட் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து 2வது டைப்பு. 3வது டைப்புக்கான கொஸ்டின் வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஒருத்தங்க ஒரு பேங்க்கில் போய்ட்டு டெபாசிட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு 3000 கொண்டுட்டு போய் பேங்க்கில் போய்ட்டு 6.25% வட்டிக்கு வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் வந்து டெபாசிட் பண்ணுவாங்கன்னா, 4ஆந்தேதி பிப்ரவரி மாதம் 2009வது வருஷம் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அதை வந்து 18ஆந்தேதி ஏப்ரல் மாதம் 2009வது வருஷம் வந்து எடுத்துவாங்க. அப்படிங்கும்போது அதுக்கான வட்டியை வந்து கண்டுபிடிக்க சொல்லி வந்து சம்மு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு வந்து வருஷம் தவிர மாத கணக்கு கூட தவிர டே கணக்கு வந்து தந்துருக்காங்க. இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி சம்ஸ் வந்து பேங்க் சம்ஸில் வந்து நிறையா கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. டிஎன்பிசியில் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேட்டதில்லை. ஒரு வேளை இந்த டைம் கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸியாகவே தான் இருக்கும். இதுதான் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து கிவன் டேட்டா வந்து எழுதிக்கலாம். கிவன் டேட்டா வந்து பி மட்டும்தான் வந்து டேரெக்டாக வந்து தந்துருக்காங்க, 3000 ரூபாய். ஓகேவா? அதே மாதிரி வந்து எண் வந்து என்ன தந்துருக்காங்கன்னா டேட் வந்து தந்துருக்காங்க. இன்னைக்கு 4th பிப்ரவரி 2009 18 ஏப்ரல் 2009 வரைக்கும் வந்து தந்துருக்காங்க. ஏப்ரல் 2009 வரைக்கும் வந்து தந்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆறு வேல்யூ வந்து தந்துருக்காங்க. ஆறு வேல்யூ வந்து என்ன தந்துருக்காங்கன்னா 6.25% வந்து தந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை அப்புறமேட்டா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 3 கண்டிஷனும் வந்து ஞாபகம் வச்சுட்டு இந்த டேட்டை வந்து இது பண்ணோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா, டெபாசிட் பண்ண நாளை வந்து நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். 4ஆந்தேதி டெபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா 4ஆந்தேதியும் சேர்த்து கவுண்ட் பண்ணக்கூடாது. 2வது இது வந்து லீப் வருஷமாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து பார்க்கணும். 3வது இது வந்து இந்த 31 நாள்லாம் வரும்ல மாதத்துக்கு, அதையும் வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். எந்த மாதத்துக்கு 31 நாள் வருதுங்கிறதையும் வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த 3 கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ வந்து எண் வந்து கண்டுபிடிப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து லீப் வருஷமாக நாங்கள் வந்து பார்த்துப்போம். 2009 வந்து 4ஆல் அடித்தோம்னா வந்து அது லீப் வருஷமாக நாங்கள் அதை வந்து தெரிஞ்சோம். ஸோ அடித்தோம்னா மீதி வந்து 1 வருது. ஸோ வந்து இது வந்து லீப் வருஷம் கிடையாது. அதனால் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து வந்து 31 நாள் மாதம் வந்து மார்ச் மாதம். அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்குவேன் நான். இல்லாட்டினா அதை பற்றி வீடியோ ஒன்று போடுவேன். டெபாசிட் டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4ஆந்தேதி வந்து கன்சல்ட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து 28 - 4 24 நாள். இப்போ வந்து எண்ணெய் வந்து கண்டுபிடிப்போம். 24 நாள் வந்து பிப்ரவரி மாதத்து வந்து இருக்குது. 31 நாள் வந்து மார்ச் மாதத்து வந்து இருக்குது. 18 நாள் வந்து ஏப்ரல் மாதத்து வந்து இருக்குது. டெபாசிட் பண்ண தேதியை தான் வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது தவிர இந்த டேட்டை வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ண டேட்டை வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லாத்தையும் கூட்டி போட்டோம்னா 3 மீதி 1 73 நாள் வருது. ஸோ வந்து எண்ணுங்கிறது வந்து 73 நாள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இன்னும் முடியல. ஸோ எண்ணுங்கிறது வந்து 73 நாளாக. இந்த 73 நாளை வந்து எப்படி எழுதுவாங்கன்னா 73 / 365 டோட்டல் நாளை வந்து கீழே எழுதிக்கணும். அந்த இந்த கணக்கில் பார்த்த மாதிரியே தான் டோட்டல் இதை வந்து கீழே எழுதிக்கணும். ஸோ இதை வந்து சுருக்கி போட்டோம்னா 1/5 வந்து வருது. ஸோ n = 1/5. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து 6 வந்து கண்டுபிடிக்கணும். ரைட்டா? 6ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் 6 1/4 இப்படி வந்து வருது 6ஓட வேல்யூ. 1 போட்டோன்னா 6 1/4 வந்து வருது. இதை பெருக்கி சுருக்கி போட்டோம்னா கலப்பு பின்னத்தை வந்து தகாபின்னமாக மாற்றி வந்து போடணும். போட்டோம்னா ஆனால் 24 25 / 4 வந்து வருது. ஓகேவா? ஸோ ஆவோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பழைய ப்ரொசீஜரை தான் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வந்து கிவன் டேட்டா வந்து கரெக்டாக எழுதிக்கணும். பி வந்து 3000 ரூபாய். அதே மாதிரி வந்து எண்ணு ஆறு பார்த்திங்கன்னா 25 / 4. எண்ணு பார்த்திங்கன்னா 1/5. இது எல்லாத்தையும் எழுதிக்க வேண்டியதான்.
ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து சொல்யூஷனுக்கு போகலாம். டூ ஃபைண்ட் வந்து டூ ஃபைண்ட் எழுதுவோம்ல, டூ ஃபைண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதே தான். ஏன்னா இந்த சம் ஃபுல்லாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எழுதிக்கணும். சொல்யூஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா வந்து எழுதிக்க வேண்டியதான். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. PNR/100 ஃபார்முலா வந்து எழுதிட்டு, பினா என்ன, என்னென்ன என்ன, ஆர்னா என்ன, இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். பி வந்து 3000 பெருக்கல் எண் வந்து 1/5 பெருக்கல் ஆர் வந்து 25/4. ஓகேவா? இன்ட்டு அந்த 100ஓட வேல்யூ வந்து கீழே வந்து எழுதிக்க வேண்டியதான். இன்ட்டு 1/100. எதையெல்லாம் வந்து அடித்து சுருக்க முடியுதோ அதை எல்லாத்தையும் வந்து அடிச்சுக்க வேண்டியதான். அடித்தோம்னா 5க்கு 25 ஓகே. அப்புறமேட்டு வந்து 2 ஜீரோ அடித்தாச்சு. மீதி வந்து 30, இந்தாண்ட 5 இருக்கும், கீழே வந்து 4 இருக்கும். இதை வந்து பெருக்கணும்னா 5×15 150 வந்து வருமா, கீழே வந்து 4 இருக்கும். இதை வந்து அப்படியே அடித்து போட்டான்னு பாருங்களேன். 3 12, மீதி 3 சேம் 37 சம்திங் வருதுங்க. அது வந்து அங்கே வந்து தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். சுருக்குனதை வந்து தப்பாக சுருக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் சுருக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்டேக்குக்கு சாரி. தேங்க்யூ இது வரைக்கும் பார்த்ததுக்கு.